மீ டு கேர்ள்ஸ். ஸ்கூலுக்கு போனீங்களா? அப்பா, நாளைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. நீங்க வருவீங்கல்ல? அப்புறம் மீட்டிங் முடிஞ்சதும் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். அப்புறம் சாக்லேட் கேக்கும். எல்லாம் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ உங்க அப்பாவுக்கு 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் கிஸ் கொடுக்க போறீங்கன்னு பார்க்கலாம். சரி, போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க. பை பை. அப்பா, இந்த கிளே எங்களுக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த பால் எங்களுக்காக தானே வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல, அது அருண்க்கு. அப்பா, கிளேல கேர்ள்ஸ் தான் விளையாடுவாங்க. ஆனா அருண் பாய் இல்ல. பாய்ஸ் எல்லாம் விளையாட மாட்டாங்க. பாய்ஸால இது எப்படி விளையாட முடியும்? உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கப்பா. இல்லம்மா, அது இது கூடவா உங்களுக்கு தெரியாது? ஆனா அப்பா, நீங்க ரொம்ப ஸ்வீட். Thank you பா, இது எங்களுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு. Thank you பா. பை பை. அவங்க 2 பேரும் கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. எனக்கு இது கூட தோணலையே. அருணுக்கு போய் கேர்ள்ஸ் டாயை வாங்கி கொடுத்துருக்கனே, என்னை பத்தி ஆர்த்தி என்ன நினைப்பாங்க? நான் முதல்ல அருண் கிட்ட சாரி கேட்கணும். அதோட அவனுக்கு ஒரு நல்ல கிஃப்டும் வாங்கி தரணும். என்ன அவர் பாட்டுக்கு போயிட்டாரு? ஒருவேளை நான் சிரிச்சதை தப்பா நினைச்சிருப்பாரோ? ஆனா என்ன பண்றது, என்னாலயும் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியல. ஹச்! ஹச்! தேங்க் காட், கடையை இன்னும் மூடல. ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் கடையை மூடாதீங்க. நான் ஒரு டாய் வாங்கணும். இங்க பாருங்க சார், கடை இப்போ மூட வேண்டிய டைம் வந்துருச்சு. காலையில வாங்கல, காலையில 10 மணிக்கெல்லாம் கடையை திறந்துருவோம். இல்ல, நான் உடனே வாங்கிட்டு இங்கிருந்து போயிடுறேன். அருண் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். அவனுக்காக நான் ஏதாவது வாங்கிட்டு போகணும். நிச்சயமா உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ். இவ்வளவு தூரம் சொல்றத பார்த்தா அவன் உங்க பையனா? புரிஞ்சுக்க முடியுது சார். ஒரு தகப்பனுக்கு தான் பிள்ளைகளை சந்தோஷமா வச்சுக்கிறத தவிர வேற என்ன அவனுக்கு வாழ்க்கையில இருக்க முடியும் சொல்லுங்க. வாங்க. தேங்க்யூ. அப்பா, கிளே கலர்ஸ் பொண்ணுங்க தான் விளையாடுவாங்க. பாலும் கேர்ள்ஸ் தான் விளையாடுவாங்க. பாய்ஸ் யாருமே கிளே கலர்ஸ் விளையாட மாட்டாங்க. இந்த கன் கண்டிப்பா அருணுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இந்த கன் எடுங்க. சரிங்க சார். இதை பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். அருண், உனக்கு உன் பாட்டினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ம்?
அப்போ உன் பாட்டிய பார்த்து நீ நிறைய கத்துக்கணும். அவங்கள மாதிரியே நீ வளரணும். யாராவது ஏதாவது தப்பு செஞ்சா அவங்கள மன்னிக்கிற மனசு உனக்கு வரணும். என்ன அருண்? இல்ல. உன்னோட புது அப்பா இது வரைக்கும் பானுக்கும் பிரியாவுக்கும் தான் கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காரு. அவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்காது இல்லையா பாய்ஸ்க்கு என்ன கிஃப்ட்ஸ் தரணும்னு, ஒரு பாய்க்கு என்ன டாய் கொடுக்கணும்னு. அவரு தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டாரு. அப்ப நீ தானே அவரை மன்னிக்கணும். நீ இப்படியே கோமா நடந்துக்கிட்டேன்னா அப்புறம் எல்லாமே தப்பா தான் நடக்கும் இல்லையா? ஏதாவது சொல்லு அருண். இது அருண் கிட்ட கொடுங்க. அட எனக்கு இதை நீங்களே இதை போய் கொடுக்கலாம். சொன்னதை மட்டும் செய்யுங்க. போங்க. சரி, நானே கொடுத்துட்றேன். அம்மா, நான் உள்ள வரலாமா? வாங்க. அருண் செல்லம், பாத்தீங்களா ராஜேஷ் ஐயா உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு? இந்தாங்க, இது உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க. ம். ஓபன் பண்ணட்டுமா? ம். அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாவ் அம்மா, அப்பா சூப்பர் டாய் வாங்கிட்டு வந்திருக்காரு. அடடா செல்லோ, இந்த கன் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? நான் ஹீரோ இல்லையா, அதான் கன். ஐ லவ் யூ புது அப்பா. குட்டி ஹீரோ என்ன கொல்ல வராரு. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. அவர் என்ன கொல்ல வராரு. குட்டி பையன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. ஹீரோ என்ன துரத்துறாரு. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னால முடியல. சுடாதீங்க. ஹீரோ சொன்னா கேளுங்க. வேண்டாம், சுடாதீங்க. அருண் கோவத்தை குறைக்கிறதுக்காக இந்த நேரத்துல இவர் கடைக்கு போய் gift வாங்கிட்டு வந்திருக்காரே. அருண், அருண், சாரி புது அப்பா. சாரி பாட்டி. ப்ராமிஸ், இனிமே நான் இப்படிலாம் பண்ணவே மாட்டேன். எப்பவும் குட் பாயா இருப்பேன்.
இத பாருமா, இப்ப தண்ணி குடுக்க கூடாது, முதுகுல தட்டி குடுமா. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா தட்டு. கொஞ்சம் வேகமா தட்டுமா. சித்தப்பா, எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு இரும்புறீங்கன்னு. பிரீத்தி சித்தி, எங்க அம்மா அப்பாக்கு தடவிட்ட மாதிரி உங்களுக்கும் தடவணும் தானே நீங்க இரும்புனீங்க. அப்படிதானே? டேய் பெரிய மனுஷா, முதல்ல சாப்பிடுற வேலையை பாரு, இல்லைன்னா ஜில்லுன்னு ஆயிடும். என்னால அபிதாவை மறக்கவே முடியாது. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். என்னோட அபிதாவை எப்பவும் நான் மறக்க கூடாது. தன்னோட மனைவி அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, அதனாலதான் அவங்களோட எல்லா பொருட்களையும் இப்படி அழகா பராமரிச்சு பத்திரமா வச்சிருக்காரு.
பரவாயில்லையே, ராமன் என்கிட்ட எதுவும் சொல்லாமலேயே பசங்களோட திங்ஸ் எல்லாம் கரெக்டா அடுக்கி வச்சிருக்காரு. இது வரைக்கும் இந்த ரூமை நான் இவ்வளோ கிளீனா பார்த்ததே கிடையாது. இதுக்காகவே அவரை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அது பசங்க பென்சில் பாக்ஸை கீழே போட்டிருந்தாங்க, அதான் எடுத்து வைக்கலான்னு. என்ன ஆள் இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? ஏதாவது சொன்னாதானே என்ன நினைக்கிறாருன்னு தெரியும்.